ஈழத்து கலை இலக்கிய பேரவையானது மிக குறுகிய காலத்தினுள் உருவாக்கப்பட்டு பல கலைஞர்கள் அதற்கு உள்ளே உள்வாங்கப்பட்டார்கள். வன்னியூர் செங்கோடன் அவர்கள், சட்டவாளர் தேசபந்து அவர்கள், அவரது முயற்சியிலே ஒரு சிலரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று அது பிரமாண்டமான ஒரு பேரவையாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே ஒவ்வொரு வெளியீடுகளும் செய்கிற போது நூல்கள் பல வெளியிடப்படும், ஆனால் வெளியீடு மட்டும்தான் அங்கே இடம்பெறுமே தவிர அதன் பின்னர் அந்த நூல்களுடைய பேச்சு இருக்காது. அதான் எங்களுடைய நிலை. ஆனால் அப்படியல்லாமல் இது வன்னியிலே ஒலித்தாலும் பறந்துபட்டு நமது தாயகத்தினுடைய பேரவையாக இது மனிதர் எங்கு கலைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழித்தடமாக இது அமையும். அந்த வகையிலே அதனுடைய உருவாக்குனர் ஈழத்து கலை இலக்கிய பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் கலை இளவரசன் தேசபந்து கவிஞர் கலாநிதி சட்டவாளர் என்று பன்முக ஆற்றல் கொண்ட இளம் கவிஞர் வன்னியூர் செந்தூரன் அவர்கள் இப்போது தலைமையிலே ஆற்றுவார்கள். அவரை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். செழிப்புக்கு ஆரகதேசம், செல்வஞ்சீர் மக்கள் வாழ், வந்தாரை வாழ வைக்கும் வன்னி பூமியில் இருந்து வணக்கங்கள் சபையோரே. நான் வன்னியூர் செல்வன். ஈழத்து கவிஞர் வன்னியூர் பரன் எழுதிய நிகழ்கால நிதர்சனங்கள் என்கின்ற இந்த நூல் வெளியீடு ஈழத்து கலை இலக்கிய பேரவையினுடைய முதலாவது வெளியீடு என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த கருப்பொருள் ஏன் உருவானது, எப்படியாக இந்த வெளியீடு நடைபெற்றது என்பதை இறுதியாக சொல்லி முடிப்பதற்கு முன்னர் சில விடயங்கள் பேச வேண்டும். கவிதை என்பது என்ன? கலைகளின் அரசியே கவிதை. உள்ளத்தினுடைய உணர்வு ஊற்றா, உணர்வு பெருக்கெடுக்கா, உணர்வு அப்படியே கட்டுக்கடங்காத காட்டாராக பாய்ந்தோடுகின்ற போது அங்கே ஒரு கவிஞன் பிறக்கின்றார். இந்த உலகத்தில் தலைவர்கள் பிறப்பதில்லை, கவிஞர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார். இதுதான் உண்மை. எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கலைஞர்கள் பிறக்கின்றார்கள் என்று. காலம்தான் அவர்களை கவிஞர்களாகவும் கலைஞர்களாகவும் கலை விற்பனர்களாகவும் தலைவர்களாகவும் இந்த மண்ணிலே பிரசவம் செய்கின்றது. அந்த வகையில் அவருடைய 50வது பிறந்த நாள் என்று எங்களுடைய கவிஞர் வன்னியூர் வரன் அவர்களுடைய இன்று அவர் பிரசவமாகவில்லை, அவருடைய புத்தகம் பிரசவமாகின்றது. அவர் பல பல காலங்களுக்கு முன்னே இந்த துறையில் எழுதி கொண்டிருக்கின்றார். நான் அறிய 700க்கும் மேற்பட்ட கவிதைகள், பல நூறு பாடல்கள், இவற்றை தந்த ஒரு அற்புதமான கவிஞர், நல்ல ஒரு மனதுக்கு சொந்தக்காரர். நேற்று என்னுடைய பேரவையிலே முக்கியமான உறுப்பினர்களோடு நான் பேசுகின்ற போது ஒரு விடயத்தை தான் சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு குழந்தை மனம் கொண்ட 50 வயது கவிஞனுக்கு நிகழ்வெடுக்கின்றோம். ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு 50 வயது கவிஞனுக்கு நாங்கள் நிகழ்வெடுக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன். உண்மையிலே அப்படித்தான். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழினம் பேச வேண்டிய விடயம், நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்த விடயத்தோடு சொல்லிக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு புத்தகம் ஞாபகம் இல்லை. முல்லை இல்லத்து தென்றலே மௌனத்தை மறையிலிடாதே, வல்ல வீரத்து வளர்முறை கடலே மெல்ல நீர் சோர்ந்து போகாதே, தசையுண்ணும் வசையோடு பசித்திருக்கிறாயா இளமண்ணே, படுத்திருந்த உன் பிள்ளைகளை பார், பஞ்சு மெத்தையல் பாடை அம்மா, தேகம் எரித்த தீரர் உடலில் அமிலத்தின் தாகத்தடங்களை தடவிப்பார் அம்மா, மானம் காத்த மறந்தியவள் மார்பை பீடர்படை கரிசமைத்தாரே ஏன் அம்மா, நந்திக்கடல் நீராடும் பெண்கொக்கே முந்தையரின் பூர்வீகம் அடைந்த கதையை முத்தையன் கட்டு விராலின் காதிலோடு இனியாவது விராலோடு விலகாதிரு, இனியாவது விராலோடு விலகாதிரு, நந்திக்கடல் நீராடும் பெண்கொக்கே முந்தையரின் பூர்வீகம் அடைந்த கதையை முத்தையன் கட்டு விராலின் காதிலோடு இனியாவது விராலோடு விலகாதிரு. இதை நான் சொல்ல வந்த விடயம் தமிழர்களின் ஒற்றுமை. எங்களுடைய ஒற்றுமைகளை சிதைத்துவிட்டு ஏதோ ஒரு மூலையில் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பர்களே, தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வலியும் அந்த கனதியும் அந்த எதிரும் எனக்கு இருக்கிறது, அந்த ஆதங்கம் இருக்கிறது.
அந்த ஆதங்கத்தினுடைய கொதிப்பு தான் ஈழத்து கலை இலக்கிய பேரவை. தமிழ் தேசியம் என்றால் என்ன? எல்லோரும் 30 வருட 3 தசாப்த விடுதலை போராட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். தமிழ் தேசியம் என்பது அதுவல்ல. தமிழ் தேசியத்தில் அது ஒரு சிறிய பகுதி. எங்களுடைய வாழ்க்கை, தமிழருடைய வரலாறு, எங்களுடைய பண்பாடு, கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்த தமிழ், எங்களுடைய ஆத்த இனம், அந்த இனத்தினுடைய வரலாறு, எங்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், எங்களுடைய விழுமியங்கள், எங்களுடைய உணவு, எங்களுடைய வாழ்க்கை முறை, இவை சேர்ந்ததுதான் தமிழ் தேசியம். வெறும் போராட்டம் மட்டும் தமிழ் தேசியம் கிடையாது. இதை எங்களுடைய அன்புக்கினிய மக்கள் உணர்ந்தாக வேண்டும். அதற்கு ஒரு சிறு கதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழர்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது, திறமை, அதி உச்சமான திறமை உள்ள இனம். உலகிலே ஜூதர்கள் எப்படியோ அதைவிட பலம், மனபலம், திறமைகள் படைத்த இனம். ஆனால் இன்று நாங்கள் ஏதோ ஒரு மூலையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு பிரச்சனை, ஒற்றுமையின்மை. இது மட்டும்தான் காரணம். ஒரு கதை ஒன்று இருக்கின்றது, சுவாரஸ்யமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன், நகைச்சுவையாக. அந்த இன்ஜினை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி 2 மிருகங்களை வளர்த்தார், செல்லப்பிராணி. ஒன்று குதிரை, அடுத்தது நாய். குதிரை அவருக்கு பயணத்துக்கு உதவும், நாய் என்ன செய்ய சொன்னா அவருக்கு எல்லா வேலையும் செய்து கொடுக்கும். அப்ப குதிரையை மிஷினை கண்டுபிடிச்சிட்டார். இதுக்கு என்ன பவர் என்று வைக்கிறார், என்ன பேரை வைக்கிறார்? அவர் சொன்னார் டோக் பவர் என்று வைக்கலாம், கோஸ் பவர் என்று வைக்கலாம். அப்ப 2 மிருகங்களும் குழம்பிட்டு. அப்ப நாய் சொல்லுது தண்டை பேரை வைக்க சொல்லி டோக் பவர், குதிரை சொல்லுது இல்லை தண்டை பேரை வைக்க சொல்லி கோஸ் பவர். அப்ப அவருக்கு விஞ்ஞானிக்கு குழப்பமா போயிட்டு சொன்னார், நீங்கள் 2 பேரும் கெட்டிக்காரர்கள், ஒரு சின்ன போட்டி வைக்கின்றேன். வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் அந்த பாதை வழியாக சுற்றி ஓடி மற்ற பக்கத்தால் எவர் முதல் வீட்டை வருகின்றீர்களோ அவர்களுக்கு தான் அவருடைய பேரையே இந்த இன்ஜினுக்கு வச்சு விடுவோம். இன்றைக்கு மக்களோட பேச்சு வழக்கில் இருக்குது கோஸ் பவர் சொல்லி இன்ஜின். அப்போ வெப்பம் சொன்னோன்னா போட்டிட்டு வாங்கிட்டு நாய் சரியான டேலண்டான நாய், சின்ன ஒழுங்குகளால் வேகமாக ஓடி போய் கொண்டிருக்குது. குதிரை பெரிய உருவம், ஓட முடியாது. குதிரை இடிபட்டு அந்த ஒழுங்குகளால் ஓடிக்கொண்டிருக்கு. நாய் 1/2 கிலோமீட்டர் கேப்பில் போய் கொண்டிருக்கு. நாய் தான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கு. திடீரென்று வீடு அன்னிக்கிற போது 2 கிலோமீட்டர் ஓடின நாய்க்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்த உடனே அந்த நாயோட ஊரில் இருக்கிற மிச்சம் முழு நாயும் திரட்டி கொண்டு வருது. அந்த நாயை கடிச்சு சப்பி துப்பி அந்த நாயில மிதிச்சு கொண்டு குதிரை முன்னுக்கு வந்துச்சு. இறுதியாக கோஸ் பவர் என்று வச்சா சின்ன. அப்ப டோக் பவர் என்று வைக்கிறாரு. நாய் எத்த காயத்தோடு அழுது கொண்டு வர குதிரை பார்த்து சொல்லிச்சான், நீ திறமையானவன் தான், உன்னுடன் நிறைய திறமைகள் இருக்கிறது, ஆனால் உன்னுடைய இனம் முன்ன போக விடாது. நீ பிறந்த இனம் உன்னை முன்னுக்கு போக விடாது. ஏன்னு சொன்னா நீ என்ன காரணத்துக்கு ஓடுறேன்னு உனக்கு பின்னால் வந்த நாயனுக்கு தெரியாது. அதுங்க கடிச்சு குதிரை உண்ட பயணத்தை கெடுத்து உன்னுடைய இனத்தின் பேரை கெடுத்து போடும். இதுதான் தமிழர்களுடைய வரலாறு, வாழ்வியல். நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், எங்களுடைய ஆளுமைகளை நாங்களே அழித்துவிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருந்து தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருப்போம். இந்த நிலை மாற வேண்டும். கவிஞர் வன்னியூர் வரக்கூடிய ஆதங்கமும் அதுதான். இந்த புத்தகம் நாங்கள் செய்கின்ற போது என்ன ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். மேலதிகமான விடயங்களை கவிஞர் வன்னியூர் வரன் அவர்கள் சொல்வார். என்னவென்றால், இந்த புத்தகம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் 1 மாதம் திட்டமிடல், 2 மாதம் திட்டமிடல். வெறும் 10 நாள் திட்டமிடல் என்றால் உங்களை நம்ப முடியுமா? அதுதான் எனக்கு கலை இலக்கிய பேரவை. இன்றைக்கு 10 நாட்களுக்கு முதல் நாங்கள் கிளிநொச்சியிலே ஒரு சாதாரண ஒரு பூங்காவிலே இருந்து திட்டமிடுகின்றோம். செய்யலது சற்று முடிவெடுக்கின்றோம். புத்தகம் பிரசவமாகின்றோம். அவ்வளவு நிகழ்வுகளை நாங்கள் வெறும் 10 நாட்களுக்குள் உருவாக்கினோம் என்றால் அதுதான் ஈழத்து கலை இலக்கிய பேரவை. ஏனென்றால் எங்களோடு இருப்பவர்கள் எல்லாம் நேரான சிந்தனை உள்ளவர்கள் தான் ஈழத்து கலை இலக்கிய பேரவையில் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இன்று கல்வி என்பது வெறும் புத்தக கல்வியாக இருக்கின்றது. வாழ்க்கை கல்வி வேறு, புத்தக கல்வி வேறு. படித்தவன் எல்லாம் அறிவாளியும் இல்லை, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்லை. படிப்பு என்பது வேறு, புத்திசாலி சாதுரியம் என்பது வேறு. இப்போ இன்று நிறைய பேருக்கு தெரியாத பிரச்சனை என்னென்றால் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப். சிலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தலைமைத்துவம் பெரிய விடயம், முகாமைத்துவம் பெரிய விடயம், கல்வி பெரிய விடயம். ஒருவனுக்கு கல்வி இருக்க வேண்டும், ஒரு கரமாக முகாமைத்துவம் இருக்க வேண்டும், இன்னொரு கரமாக தலைமைத்துவம் இருக்க வேண்டும். இன்று இந்த மண்ணிலே இருக்கின்ற எங்களுடைய ஆளுமைகளில் பலருக்கு ஒருவருக்கு தலைமைத்துவம் இருந்தால் முகாமைத்துவம் இல்லை, முகாமைத்துவம் இருந்தால் தலைமைத்துவம் இல்லை. இந்த மூன்றும் ஒருங்குல இணைவாக அது சேர பெற்றால்தான் அது சரியான நேரிய சிந்தனையாக அமையும். இதில் ஏதோ இந்த மூன்றில் ஏதோ ஒன்று குறைந்தாலும்
அது நிர்வாகம் செய்ய முடியாது. அதனால் தான் நாங்கள் இந்த சமூக அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இறுதியாக தலைமை உரையினுடைய இறுதி புள்ளியாக எங்களுடைய இளைய தலைமுறைக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம், இந்த உலகத்தில் 3 வகையான மூலகாரர் இருக்கிறார். எங்களுடைய வார்த்தைகள் பெரியவர்களுக்காக நான் எப்போதும் முதிர்ப்பதல்ல. எங்களிடம் என்ன பொறுப்பு இருக்கிறது? அடுத்த தலைமுறைக்கு சில விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். இப்படி வாழ்ந்தோம், இப்படி வளர்ந்தோம், இப்படி இந்த மண்ணிலே வரலாறு இருந்தது, இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் ஈழத்து கலை இலக்கிய பேரவை பெற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஈழத்து கலை இலக்கிய பேரவை இங்கே எவருக்காகவும் அல்ல, எவருடைய சொந்த நிறுவனமும் அல்ல. அகில இலங்கை ரீதியில் இருக்கிற சகல கலைஞர்களை மாவட்ட வாரியம் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சில காரணங்களுக்காக சில கலைஞர்கள் வெளியில் நிற்கின்றார்கள். ஆனால் விரைவில் அவர்கள் உள்ளே வருவார்கள். நாங்கள் ஏனென்றால் அந்த எங்களுடைய கலைகளை, எங்களுடைய இருப்புகளை, எங்களுடைய வரலாறுகளை, எங்களுடைய உண்மைத்தன்மைகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. இது இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நடனமாடின அந்த சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளையுடைய முகத்தில் இருந்த அந்த கலை நயம், அவர்களுக்காக தான் நாங்கள் இன்று கஷ்டப்படுகிறோம். எங்களுக்காக அல்ல. அடையாளங்களை தேடியவர்களுக்காக நாங்கள் கஷ்டப்படவில்லை. நாளை இந்த மண்ணிலே மலரப்போகின்ற அந்த சிறு மொட்டுக்களுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். எங்களுக்கான ஒரு இருப்பியலை, கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காத்திரமான ஒரு கட்டமைப்பை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அவர்களுக்கான என்னுடைய வாசகம், உலகத்திலே 3 வகையான மூளைக்காரர்கள் இருக்கின்றார்கள். அது படித்தவர், படிக்காதவர், பணக்காரன், புத்திசாலி, அப்படி எல்லா வகையிலும் இருக்கின்றார்கள். முதலாவது மூளைக்காரர்கள். மூளையிலும் 3 வகை இருக்கு. முதலாவது மூளைக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களோட விஷயத்தை மட்டும்தான் கவனிப்பாங்க, எதிர்காலத்தை திட்டமிடுவாங்க. இதுல நீங்கள் எந்த வகையான மூளைக்காரர்கள் என்று நீங்கள் சிந்திச்சு கொள்ளலாம். அப்படி இருந்து அடுத்த மூளைக்கு நாங்கள் மாறிக்கொள்ளலாம். முதலாவது மூளைக்காரர்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது பார்க்க மாட்டார்கள். தங்களை பற்றியும், தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும், தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும், தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை பற்றியும் சுயநலமாக சிந்திப்பார்கள். முதலாவது மூளைக்காரர்கள். இரண்டாவது விதமான மூளை எப்படி என்று சொன்னால், எந்த இலட்சியம் இல்லாமல் களியாட்டங்களில் மூழ்கி இருப்பார்கள். எப்படி அந்த களியாட்டம் என்றால் பம்பல் அடிக்கிறது, டூர் போறது, எந்த நேரம் களியாட்டம், அது இருக்கத்தான் வேணும் லைஃப்ல. ஆனால் எந்த நேரம் களியாட்டத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பார்கள். இவர் 2ஆம் தர மூளைக்காரர். 3ஆம் தரமான ஒரு மந்த புத்தி மூளை இருக்கிறது. அது என்ன செய்யும் என்றால், எப்போதுமே யாரையும் பற்றி தான் கலைத்துக் கொண்டிருக்கும். 3வது மூளை. அந்த பட்டு என்ன செய்கிறாள், அவள் லிப்டிக் அடிச்சிருக்கிறாளா, அவன் என்ன செய்கிறான், அவன் யாரோட கலைக்கிறான், எங்க போறான், மற்றவனை விமர்சிக்கிறது. இதைத்தான் அந்த 3வது தர மூளை செய்யும். தன்னை பற்றி சிந்திக்கார், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கார், பிறரை பற்றி புரணி பாடிக்கொண்டிருக்கு, குறை சொல்லிக் கொண்டிருக்கு. அந்த மூளை தான் 3வது மூளை. இப்போது நாங்கள் 3வது மூளையில் இருந்தாலும் 1வது மூளைக்கு வரலாம். 1வது மூளைத்தளத்தில் இருப்பவரும் 3வதுக்கு வரலாம். இதுக்கு தேவை நேரான சிந்தனை. அப்போது எங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் நாங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்று இன்றாவது உணர்ந்து கொண்டு நாங்கள் நேரிய வழியில் பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு, கவிஞர் வன்னியூர் வரன் அவர்களுடைய இந்த நூல் விலை 1000 ரூபாய் எடுத்திருக்கின்றோம். மிகவும் கனதியான நூல். நீங்கள் வாங்கிக் கொண்டே சென்று வாசிக்காமல் இருந்து விடாதீர்கள் நண்பர்களே. இறுதியாக நான் சொல்ல வருகின்ற விடயம் இதுதான். நீங்கள் நாடகம் பார்க்கின்றீர்கள், சீரியல் பார்க்கின்றீர்கள், அதிலே எதிர்மறையான எண்ணப்பாடுகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. எதிர்கால தலைமுறை அதை பார்த்து தான் வளர்கின்றது. மாமியார் மருமகள் பிரிவு காட்சி, கணவன் மனைவி பிரிவு காட்சி, ஒருவருடைய மனைவியை இன்னொருவர் பிடிப்பது, ஒருவருடைய கணவரை இன்னொருவர் பிடிப்பது, எல்லாம் நெறிமுறைகள். பெண்கள் கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கற்பழிப்பது, இதுதான் முழு நாடகங்கள். இதை பார்ப்பதை விட வன்னியூர் வரன் போன்ற கவிஞர்களுடைய இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது பெரும் பொக்கிஷங்கள் இதுக்குள் இருக்கும். தமிழ் அறிவுகள் வெளிப்படும். தயவு செய்து அந்த நாடகம் எல்லாம் எங்களுடைய இனத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு இனவழிப்பு என்றே நான் கருதுவேன். நான் இதுவரைக்கும் ஒரு நாடகம் கூட பார்க்கிறேன் இல்லை. எந்த வீட்டில் ஒரு நாடகம் கூட போகாது. இந்த வீட்டை கேட்டா தெரியும், நான் போய் சொல்லவில்லை நேரம். எந்த வீட்டில் ஒரு நாடகம் போகாது. நாடக சத்தம் கேட்டாலே நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏனென்றால் நாடகம் ஒரு நெகட்டிவான மைண்ட் எங்களுக்கு கொண்டு. இப்ப மாமி மருமகளும் அடி வர்ற மாதிரி அதுல காட்ட, உண்மையான மாமி நல்லதுக்கு மருமகளுக்கு சொன்னாலும் அந்த விளையாட்டு அறிவான். அப்ப இதனால் தான் குடும்பங்கள் பிரிகிறது. அந்த சந்தேகங்களை தூண்டி விட்டு விடுவார்கள். எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஆழ் மனதினுடைய பலவீனங்களை கிளறி விட்டு விடுவார்கள். ஆகவே எங்களுடைய மனதுதான், எங்களுடைய உருவம் முக்கியம் அல்ல, மனதுதான் முக்கியம். வன்னியூர் செந்தூரன் என்பது இந்த உருவம் அல்ல, என்னுடைய மனம். நாங்கள் கனதியாக இருக்கிறோம், மன வலிமையாக இருக்கின்றோம். 10 நாட்களுக்கு முன்னர் நாங்கள் திட்டமிட்டபடி பல தடைகளை தாண்டி இருக்கிறோம். அதை நான் சொல்ல தேவையில்லை. கவிஞர் வன்னியூர் வரன் அவர்கள் சொல்லுவார், எங்களுடைய இலக்கியத்துறையினுடைய பொறுப்பாளர். அவர் சொல்லுவார்,
தொடர்ந்து பேச இருப்பவர்கள் சொல்வார்கள், எவ்வளவு தடைகளை தாண்டி நாங்கள் பல சாதனைகளை இந்த மண்ணிலே இந்த இடத்திலே செய்திருக்கின்றோம். ஈழத்து கலை இலக்கிய பேரவை இவருடைய புத்தகத்தை வெளியீடு செய்வதற்கு நாங்கள் பெருமையும் கனதியும் அடைகின்றோம். அந்த வகையில் இவர் தொடர்ந்து எழுத வேண்டும், நிறைய படையல்களை எங்களுடைய மண்ணுக்கு தர வேண்டும். இவருடைய காத்திரமான வரிகளை நீங்கள் ஒவ்வொன்றாக வாசித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை. தயவு செய்து உதாசீனம் பண்ணிவிடாதீர்கள். மேடைகளுக்காகவும் சந்தர்ப்பங்களுக்காகவும் வசதி வாய்ப்புகளுக்காகவும் சோரம் போகின்றவர்கள் நாங்கள் அல்ல. நீங்கள் இதிலே இருந்து மேடைக்காகவும் பேஸ்புக்கில் லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற டீமாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. இதை நீங்கள் வாசியுங்கள், விமர்சனங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, பிள்ளை, நன்மை, தீமை, நரகம், சொர்க்கம் எதுவாக இருந்தாலும் கவிஞருக்கு தெரியப்படுது. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போதுதான் அடுத்த நூலில் அவர் அதை மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு கலை விற்பனனாக உரும்புராய் மண்ணிலே பெற்ற எங்களுடைய உத்தமன் விசுவமனுடைய அடையாளம், அவர் இன்னும் ஒரு அடையாளமாக எங்களுடைய மண்ணிலே ஜொலிக்க முடியும். அவர் எங்கள் கலை இலக்கிய பேரவையினுடைய மத்திய குழு உறுப்பினர், மிகவும் ஒரு முக்கியமான ஆள். எதிர்காலத்தில் அவருடைய வரலாறு இப்பவும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வன்னியின் அடையாளமாக இவர் வரலாற்றில் நின்று நிற்பார் என்பது எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவருடைய கலைப்பணி வளர வேண்டும், அவருடைய நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை விடுத்துக் கொண்டு, இலைகள் கேட்காதே தலையை வளரவிடு, தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழவை. நன்றி.